என்னோட நேம் வித்யா. நான் வந்து திருநின்றவூர்லேருந்து வந்திருக்கேன். நான் வந்துட்டு யூனிவர்சிட்டி ஆஃப் படோவா, இட்டாலியன் யூனிவர்சிட்டி வந்துட்டு என்னோட மாஸ்டர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கேன். த்ரூ கன்சல்டன்சி மூலயமா தான் வந்து நான் மாஸ்டர்ஸ் வந்துட்டு அப்ளை பண்ணியிருந்தேன். நிறைய பேருக்கு இது வந்துட்டு ஒரு லைஃப் சேஞ்சிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். பிகாஸ் த்ரூ ஃபைனான்ஸ் மூலயமா நிறைய பேர் மாஸ்டர்ஸ் படிக்க முடியாமல் இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த ஸ்காலர்ஷிப் எஸ்சிஎஸ்டி வந்துட்டு ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணோம் அப்படின்னா உங்களுடைய காலேஜ் மார்க் வந்துட்டு கிரேட் 60% அண்ட் அபோவ் வந்துட்டு இருக்கணும். ப்ளஸ் நீங்கள் உங்களுடைய ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் லைக் உங்களோட ஃபேமிலி இன்கம் 8 LPA வந்துட்டு 8 to 12 LPA வந்துட்டு இருக்கணும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சி அப்ளை பண்ணி இப்போது வந்துட்டு இந்த ஸ்காலர்ஷிப்க்கு எலிஜிபிள் ஆகிருக்கேன். என்னோடய மாஸ்டர்ஸ் வந்துட்டு நான் படிக்க போகிறேன். ஸோ தேங்க்ஸ் டு திஸ் ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி, தேங்க்ஸ் டு அவர் ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் அண்ட் தேங்க்ஸ் டு தி கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் ஹூ சப்போர்ட்டட் மீ. தேங்க்ஸ் டு எவ்ரி திங். தேங்க்ஸ். ஒரு இன்டர்நேஷ்னல் எக்ஸ்போஷர் வந்துட்டு கிடைக்கும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. இந்தியாவில் வந்துட்டு மாஸ்டர்ஸ் படித்து லைக் இந்தியன் எஜுகேஷன் மாஸ்டர்ஸ் படித்தோம் அப்படின்னா என்ன மாதிரி ஒரு நாலேஜ் இருக்குமோ, இன்டர்நேஷ்னல் எக்ஸ்போஷர் வந்துட்டு உங்களுக்கு நல்ல நாலேஜ் கெயின் பண்ணலாம். ப்ளஸ் அங்கேயே வந்துட்டு நம்ம ஒர்க் பண்ணும்பொழுது லைக் மோர் இன்கம், நம்ம ஃபினான்ஷியல் வைஸ் நம்ம ஃபேமிலியும் சப்போர்ட் பண்ணலாம். வணக்கம். என்னோடய பேர் வந்து எம் கோபிநாத். நான் வந்து பெரம்பலூர் மாவட்டத்தில் வந்திருக்கேன். நான் வந்து தமிழ்நாடு ஓவர்சீஸ் ஸ்காலர்ஷிப்பில் வந்து ஆயுர்வேத வெல்ஃபேரில் வந்து இந்த ஸ்காலர்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருந்தேன். எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 36 lakhs வந்து எனக்கு வந்து இப்போது ஸ்காலர்ஷிப் கிடச்சிருக்கு. நான் இப்போ வந்து யுனைடெட் கிங்டம் போக போகிறேன். நான் MBA வந்து இப்போ பண்ணுறதுக்காக நாங்கள் அப்ளை பண்ணியிருந்தேன். எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ஆயுர்வேத வெல்ஃபேர் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க. நான் நினச்சேன் இவங்க இவ்வளோ சீக்கிரமாக வந்து எனக்கு ஸ்காலர்ஷிப் கொடுப்பாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. பட் ஆனால் எனக்கு ஒரு 10 daysலேயே இவங்க வந்து அப்ரூவ் கொடுத்து எனக்கு ஸ்காலர்ஷிப்பை கொடுத்துட்டாங்க. எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் என்ன மாதிரி நான் இது 2017 நான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். ஏன்னா ஒவ்வொரு முறையும் வந்து பண வசதி இல்லாதனால நான் இந்த ஸ்காலர்ஷிப்பை இந்த கோர்ஸ்க்கு என்னால் அப்ளை பண்ண முடியாமல் நான் ட்ராப் அவுட் ஆகிட்டே இருந்தேன். பட் ஆனால் இந்த டைம் வந்து இந்த ஸ்காலர்ஷிப் இருக்குது அப்படின்னு வந்து எனக்கு தெரிஞ்சது. அதனால் நான் வந்து ஷுவராக நான் அப்ளை பண்ணேன். ரொம்ப இது வந்து நான் எதிர்பார்க்காத விதத்தில் வந்து எனக்கு இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. இன்னுமே வந்து மக்களுக்கு வந்து இதை பற்றின விழிப்புணர்வு வந்து சரியாக இல்லை. இது வந்து மக்கள்கிட்ட போய் சேரணும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நிறையா ஸ்காலர்ஷிப் இப்போ பிஜிக்கு மட்டும் இல்லாமல் பிஹெச்டி, அது இல்லாமல் பிஹெச்டி இங்கே தமிழ்நாட்டிலே பண்ணுறவங்களுக்கு கூட இந்த ஸ்காலர்ஷிப் வந்து அவைலபிள் இருக்குது. தனிப்பட்ட முறையில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னாலும் ஆன்லைன் மூலிமா நீங்கள் அப்ளை பண்ணி வரதா இருந்தாலும் வரலாம். அப்படி இல்லை அப்படின்னா போஸ்டல் மூலியமாகவும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணி வரலாம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்ததுக்கு வந்து என்னோடய ஹானரபிள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் யூனிவர்சிட்டி ஆஃப் போர்ட்ஸ்மவுத்தில் வந்து MBA வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். குளோபல் MBA சூஸ் பண்ணியிருக்கேன். என் பேர் சிவரஞ்சினி பட்டத்ராஜா. நான் வந்து இங்கே சென்னை வானகரமில் தான் ஸ்டே பண்ணியிருக்கேன். அப்பாவோட சொந்த ஊர் ராஜபாளையம். அப்பா வந்து டிரைவராக இருக்காங்க. எனக்கு வந்து UG லாஸ்ட் இயர் தான் முடித்தேன். நான் மாஸ்டர்ஸ் பண்ணணும் அப்படின்னு நிறைய தேடிட்டு இருந்தப்போ நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இருந்தும் பண்ண முடியாத அளவுக்கு சிச்சுவேஷன். அப்போ தான் அப்ராட் ஸ்டடீஸ்க்குள்ளே மூவ் ஆனேன். அப்போயுமே ஃபினான்ஷியலாக ரொம்பவே யோசிச்சுட்டு தான் இருந்தோம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் எனக்குமே ஓவர்சீஸ் ஸ்காலர்ஷிப் பற்றி தெரிய வந்துச்சு. அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் அதோட கேட்டகரிஸ்குள்ளே வந்து நம்ம எல்லாமே ஈஸியாக தான் முடிஞ்சுது. 15 daysலேயே எங்களுக்கு ரெஸ்பான்ஸுமே கொடுத்தாங்க. ரெஸ்பான்ஸ் வந்ததுக்கப்புறம் எப்போ அப்ரூவ் ஆச்சோ அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டிக்குமே மெயில் போயிடுச்சு. இப்போது இதோட சேஞ்ச் எனக்குன்னு பார்த்தா ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி தான். என் ஃபேமிலியே நான் தான் ஃபஸ்ட் டைம் வந்து அப்ராட் ஸ்டடீஸ்க்காக போகிறேன் வெளியே. அதுவும் நியூசிலாந்து மாதிரி ஒரு கண்ட்ரி போகணும் அப்படின்னு நினைக்கிறப்பவே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் எந்த கண்ட்ரியில் படிக்க என்ன கோர்ஸ் படிக்க போகிறீங்க? எவ்வளோ நாளைக்கு அந்த கோர்ஸ் இருக்கும்? அது அடுத்த வேலை வாய்ப்புகளுக்கு எப்படி இருக்கும்? கண்டிப்பாக நான் நிறைய பேர் வந்து எனக்கு சஜஸ்ட் பண்ணது எல்லாமே UK, US, கனடா, அது இல்லாமல் ஜெர்மன் இப்படி தான் சஜஸ்ட் பண்ணாங்க. நான் வந்து நியூசிலாந்து கண்ட்ரி தான் சூஸ் பண்ணேன். மாஸ்டர்ஸ் இன் பிஸ்னஸ் அனலிட்டிக்ஸ் 1 year ஆஃப் கோர்ஸ் தான். அதோட ஃபுல் டியூஷன் ஃபீஸுமே இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் கவர் பண்ணுறதுனால எனக்கு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாகவும் இருக்கேன். அது இல்லாமல் அங்கே வந்து எனக்கு ஏன் சூஸ் பண்ணேன் அப்படிங்கிறது வந்து லெஸ் பாப்புலேட்டட் கண்ட்ரி, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. நம்ம தெரிஞ்ச இடத்துக்கே திரும்ப போகாமல் நிறைய இடத்த இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், படிக்கலாம் அப்படிங்கிறது ஒரு தாட்டோட போகிறேன். இந்த ஸ்கீம் வந்து நான் ட்ரீம் பண்ண முடியாத ஒரு பிளேஸ் தான் எல்லாமே. இப்போ நம்ம வெளியே போகிறோம் அப்படிங்கிறதே ஒரு பெரிய ஹாப்பினஸாக தான் இருக்குது எனக்கு. இந்த ஸ்கீம் மூலயமா நான் வெளியே போகிறேன், ஃபேமிலியில் வந்து எல்லாருமே ஹாப்பியாக இருக்காங்க அப்படின்னா அந்த ஸ்கீமால் மட்டும்தான். ஒரு இவ்வளோ பெரிய அமௌண்ட் வந்து கவர் பண்ணுறாங்க அப்படின்றப்போ
லைஃப் சேஞ்சிங் மொமெண்ட் ஃபார் மீ டு அப்படி தான் சொல்லணும். என் பேர் மதுபாலன், நான் சென்னையிலேருந்து வரேன். இந்த ஸ்கீம் வந்து ஆதி திராவிடர் வெல்ஃபேர் ஸ்கீம். இந்த ஸ்கீம் மூலயமா நான் அப்ராட் போய் படிக்கிறதா இருக்கேன். யூனிவர்சிட்டி ஆஃப் லிவர்பூல் இந்த யூனிவர்சிட்டியில் தான் போய் படிக்கிறதா இருக்கேன். இந்த ஸ்கீம் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஆஃப்டர் மை யூஜி கிராஜுவேஷன் வாஸ் விதல்ட் அபவுட் ஹவு டு process with the further education things. So this is the only hope I have now actually. ஸோ நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே நம்ம ட்ரை பண்ணி பார்த்தாச்சு. அட்லாஸ் ஃபைனலாக இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எனக்கு ஒரு நல்ல கான்ஃபிடென்ட்டை கொடுத்தது. தேங்க்ஸ் ஃபார் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆஸ் வெல் அஸ் திஸ் ஸ்கீம் வெல்ஃபேர் டீம். எவ்ரிபடி நிறைய பேர் நல்லா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்புறம் இந்த மாதிரி நாங்கள் வந்து கேஸ்ட்டில் இருக்கோம், இதை வந்து ப்ரொமோட் பண்ணுற அளவுக்கு இதெல்லாம் இருக்குது. ஃபர்தராக எங்களோட ஃபேமிலியும் வந்து டெவலப் ஆகும். இதனால நாங்கள் படிச்சுட்டு மீன்வாயில் எங்களை மாதிரி இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நாங்கள் ஹெல்ப் பண்ணுறதுக்கும் இது உதவியாக இருக்கும். அண்ட் மோரார்லெஸ் இதை தவிர்த்து நிறைய ஸ்காலர்ஷிப் தராங்க. தென் நிறைய ஸ்பான்சர்ஸ் இருக்குது இதில். இந்த மாதிரிலாம் போகும்போது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அவங்க எல்லாம் பார்க்கும்போது நம்ம இந்த ஒரு கேஸ்ட்டில் இருக்கோமே, நம்ம வரி பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்க யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எப்படி படித்தாலுமே நம்ம மேற்கொண்டு போகணுன்றதுக்கு இது ஒரு நல்ல பிளாட்ஃபார்மாக இருக்குது. இதை பற்றி தெரியாத ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இதை பற்றி தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்கள். இதுக்கு வேறு ஒன்றும் இல்லை, நீங்கள் கிராஜுவேஷன் முடிச்சிட்டிங்கன்னா உங்களோட யூஜி ஸ்கோர் வந்து ஒரு நார்மலாக இருக்கும். 60% to 70% ஸ்கோர் நல்ல ஸ்கோராக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் செலக்ட் பண்ணுற யூனிவர்சிட்டி வந்து ஒரு நல்ல QC ரேங்க், அது ஒரு 200க்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கணும். அதெல்லாமே நீங்கள் எவாலுவேட் பண்ணிவிட்டு தென் யூ ஹேவ் டு ஃபார்வர்ட். நீங்கள் உங்களோட அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே யூனிவர்சிட்டிக்கு நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணிங்கன்னா ஃபைனலாக அவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த கண்டிஷனல் ஆஃபர் லெட்டர் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதை கொண்டு வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா தே வில் எவாலுவேட். இங்கே உங்களுக்கு எவாலுவேட் பண்ணிவிட்டு அவங்க அதுக்கப்புறம் உங்களோட ஸ்பான்சர்ஷிப் லெட்டரை ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லா கண்டிஷன்ஸையும் சொல்லுவாங்க. வீசா ப்ராசஸ் பண்ணுறதுலேருந்து உங்களோட டிக்கெட் ப்ராசஸ்லேருந்து அதுக்கப்புறம் உங்கள் கேஷ் லெட்டர் ரிலீஸ் ஆகிற அந்த ப்ராசஸ் எல்லாமே உங்களுக்கு ஃபைனலைஸ் பண்ணுவாங்க. இது என்னை பொறுத்த வரைக்கும் என் ஃபேமிலி, இப்போ நான் மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து வந்திருக்கேன். நிறைய இடத்துல நான் முயற்சி பண்ணியிருக்கேன், எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கணும்னு சொல்லிட்டு நான் கேட்டிருக்கேன். பட் அட் லாஸ்ட் ஃபைனலி ஐ காட் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி பிகாஸ் ஆஃப் திஸ் கவர்மெண்ட். I really want to thank our Tamil Nadu Chief Minister and as well as overall actually sponsored for and the overall the supporters. I really want to thank them all now this time. Thank you so much. என் பேர் குருஷியா, நேட்டிவ் வந்து தஞ்சாவூர். நான் வந்துட்டு MBA சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் எடுத்திருக்கேன். UK லண்டனில் வந்துட்டு படிக்கிறதுக்காக கவர்மெண்ட் வந்து பெர் ஆனமுக்கு 36 lakhs ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது வந்துட்டு ஆதிதிராவிடர்களோட நிலையை வந்து மேம்படுத்துறதுக்காக தமிழ்நாடு கவர்மெண்ட் எடுத்திருக்க ஒரு ஸ்டெப்பு தான். இது மூலியமாக இன்னும் நிறையா என்னோட வாழ்க்கை தரத்தை வந்து இதை நான் பயன்படுத்தி மேலும் மேலும் நான் கொண்டுட்டு போவேன். இப்போ வந்து இந்த பண உதவி வந்து மற்றவங்களுக்கு கிடைக்காம இது ஏதாவது ஃபார்மாலிட்டிஸ் இருக்கா? என்ன மாதிரி இதில் உங்களுக்கு கிடைச்சிருக்கு? இதுக்கு முக்கியமாக வந்துட்டு 8 lakhsக்குள்ளே இன்கம் இருந்துச்சுன்னா 36 lakhs ப்ரொவைட் பண்ணுவாங்க. 12 lakhsக்குள்ளே இன்கம் இருந்துச்சுன்னா 24 lakhs ப்ரொவைட் பண்ணுவாங்க. இதுக்கு வந்துட்டு ஆதி திராவிடராக இருக்கணும், அவ்வளோதான். இந்த 2 எலிஜிபிலிட்டி இருந்தாவே போதும். இன்கம் ப்ளஸ் அவங்க வந்துட்டு SC ST ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும். இது உண்மையாகவே ஒரு நல்ல இனிஷியேட்டிவ்னு தான் நான் சொல்லுவேன். உண்மையாக தஞ்சாவூரில் ஒரு சின்ன வில்லேஜில் இருந்துட்டு எங்களால் இவ்வளோ ஒரு 36 lakhsங்கிறது ஒரு சின்ன அமௌண்ட்டு கிடையாது. இந்த அமௌண்ட்டு வந்துட்டு எங்கள் பேரண்ட்ஸால் கண்டிப்பாக ப்ரொவைட் பண்ணவே முடியாது. இது கவர்மெண்ட் கொடுக்கறதுனால இப்படி ஒரு வாய்ப்பு இருக்குது, என்னாலலாம் போக முடியும், அப்ராட் போயிட்டு படிக்க முடியுங்கிறது எனக்கு ஒரு பெரிய விஷயந்தான். இது நான் வந்துட்டு ரொம்ப ஒரு ப்ரௌடாகவே ஃபீல் பண்ணுறேன். என் பேரண்ட்ஸ், என் ரிலேட்டிவ் எல்லாமே ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு இதுக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். என் பேர் குருஷியா, நான் தஞ்சாவூரில் மணலூருங்கிற ஒரு சின்ன வில்லேஜ்லேருந்து இப்போ நான் அப்ராடுக்கு போகிறேன். ஐ ஃபீல் வெரி ப்ரௌட் ஆஃப் மீ. தேங்க்யூ. என் பேர் ஐஸ்வர்யா, நான் கோயம்புத்தூர்லேருந்து வரேன். இந்த ஸ்கீம் வந்துட்டு ஓவர்சீஸ் தமிழ்நாடு ஸ்டேட்லேருந்து ஓவர்சீஸில் வந்துட்டு அப்ராடு எஜுகேஷனுக்காக இது பண்ணுறோம். மொத்தமாக வந்துட்டு 36 lakhs வந்து நமக்கு வேவர் பண்ணுறாங்க, ஸ்காலர்ஷிப் வேவர் பண்ணுறாங்க. அதில் நம்ம டியூஷன் ஃபீஸ் என்னவோ அதை வந்துட்டு நம்ம டியூஷன் ஃபீஸ், அக்காமடேஷன் எல்லாமே கவர் பண்ணுறோம். இந்த இதில் வந்துட்டு நம்ம பேசிக் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா நம்ம SC ST ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கணும். SC ST ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 34 yearsக்குள்ளே இருக்கவங்க UG PG எது வேணாலும் எடுத்துக்கலாம். அதில் வந்துட்டு நம்ம மெயினான குவாலிஃபிகேஷன்ஸ் பார்த்திங்கன்னா இது தான். அப்புறம் நம்மளோட இன்கம் வந்து 8 lakhsக்குள்ளே இருக்கணும். அதில் நிறைய க்ரைட்டீரியாஸ் இருக்குது. அது வந்துட்டு இதனால் நம்மளோட
டோட்டல் லைஃபே வந்து சேஞ்ச் ஆகும். பேசிக்காக நம்மளால் அஃபோர்ட் பண்ண முடியாது, நம்ம இன்கம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா இதை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து வெளியே யாருக்குமே தெரியல, இன்ஃபேக்ட் எனக்குமே ரொம்ப தெரியாது. லாஸ்ட் 2 months அதான் என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து எல்லாத்துக்குமே போய் சேரணும். இன்னும் நிறைய பேர் இதனால் நிறையா பாசிட்டிவாக கிடைக்கும், அவங்களுக்கும் கிடைக்கும். வந்து ஒரு யூஜி பிஜின்றது நம்ம சென்னைக்குள்ளே படிக்கிறதோ இல்லை மாநிலத்துக்குள்ளே படிக்கிறதுக்கே சிரமம் இருக்கும்போது ஒரு வெளிநாட்டு போகிற அளவுக்கு கவர்மெண்டோட இந்த ஸ்கீம் எப்படியான ஒரு சேஞ்சஸ் கொடுக்கும்? இல்லை சார், இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுக்கு வந்து வெளியே இருக்க ஒரு என்விரான்மெண்ட், மற்ற கண்ட்ரியோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ஓப்பன் ஆகும்போது நம்ம லைஃப் ஸ்டைலில் நம்ம சுற்றி இருக்கவங்க, நம்மளோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்தோட லைஃப் ஸ்டைலும் கண்டிப்பாக மாறும். இதனால மெயினாக வந்து இந்த கேஸ்ட் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக ஒழியும். இதில் கண்டிப்பாக ஒரு சேஞ்ச் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். நான் ரொம்ப நம்புகிறேன். இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், எங்களோட லைஃபே சேஞ்ச் பண்ணும். தேங்க்ஸ். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.